நாளுக்கு அப்புறம் தெரிய வந்துச்சு உங்களுக்கு அவர் உங்களை ஏமாத்துறாருன்னு சொல்லிட்டு? ஏன்னா நேற்று நீங்கள் K11ல் புகார் கொடுத்துருக்கீங்க. எஸ். நேற்று ஈவினிங் கொடுத்துருக்கீங்க K11ல். இப்போ நேற்று தான் கொடுக்குறீங்க. 2020 நீங்கள் பணம் கொடுத்தீங்க. கிட்டத்தட்ட 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. எப்போ உங்களுக்கு தெரியும் அவர் தன்னை ஏமாத்துறாருன்னு? ஜூனில் சாரி நவம்பர் 2023 அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு இந்த எஃபெக்ட் சார். சார் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து தரேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் என்னன்னா நான் என்ன சார் சாங்ஸ் பண்ணி தரேன்னு சொல்லி இவ்வளோ நேரம் ட்ரைன் பண்ணிட்டாருங்களே. அவர் எப்படி தான் நான் பண்ணித்தரேன் நடுவில் கொஞ்சம் கேப் விடுவார். எனக்கு நீங்கள் நெக்ஸ்ட் வீக் கழிச்சு கூப்பிடுங்க, 1 மந்த் கழிச்சு கூப்பிடுங்க, இப்போ நான் பிஸியாக இருக்கேன், 5 படம் பண்ணுறேன், 35 படம் பண்ணுறேன், டைமே இல்லை, புது படங்கள் பண்ணுவார். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நம்ம புஷ்பா படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம சார் இருந்தார், இன்னொரு சார் இருந்தார், அவரை சேஞ்ச் பண்ண வச்சு இவரை வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு மட்டும் பண்ணாங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி பண்ண படங்கள் பண்ணுறதுக்கு இவருக்கு டைம் இல்லை, ஆனால் புதுசாக மட்டும் சைன் பண்ணிகிட்டு இருக்காரு சார். இது எப்படி சார் நியாயம் சொல்லுங்கள் சார்? நான் அவருக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா 25,40,000 சார் ஜிஎஸ்டியோட. இது இல்லாமல் எனக்கு ஷூட்டிங் மட்டும் 30 lakhs சார். சார் காதல் மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார். அது ரிலீஸ் ஆகிட்டு 2019. அந்த படம் பெருசாக போகல. அந்த படம் பெருசாக போகல அப்படின்னா அதுக்கும் பின்னாடி நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. காலையில் 10 மணி ஷோ, 9 மணி ஷோ, நான் என்ன சூப்பர் ஸ்டாரா சார்? காலையில் 9-10 மணிக்கு வந்து படம் பார்க்க அந்த மாதிரி. ஸோ நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன் சார். இந்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கேன் சார். லீட். ஆமாம், நான் லீட் பண்ணுறேன். என்ன சார்? 25 lakhs சார். 25,40,000. இந்த 30 lakhs நான் சொல்ல ஷூட்டிங் காஸ்ட்டு. பேங்க் எல்லாமே பண்ணியிருக்கோம் சார். அக்ரிமெண்ட் எல்லாமே பண்ணியிருக்கோம் சார். எல்லாமே லீகலாக பண்ணியிருக்கோம் சார். வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குது என்கிட்ட. நான் பணம் வாங்கலை, எனக்கு சமீர் அலி கானுங்கிற நபர் தெரியாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஃபோட்டோலேருந்து எல்லாமே இருக்குது சார். ஆமாம் சார். நான் ஹீரோனால தான் சார் பண்ண மாட்டேங்கிறாரு. புது பையனை வச்சு நான் எதுக்கு பண்ணணும்? இப்போ நான் வந்து அல்லு அர்ஜுன் மாதிரி அப்போ வந்து அவ்வளோ ஃபேமஸ் இல்லை சார். இப்போ வந்து கொஞ்சம் புஷ்பா 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் மாதிரியான புது ஹீரோவை வச்சு பண்ணும்போது நான் எதுக்கு இந்த சின்ன பையனை வச்சு புது பையனை வச்சு நான் பண்ணணும் சார்? கைதிக்கு அப்புறம் எவ்வளோ கேப்பு? அதுக்கப்புறம் ஹிட்டே இல்லையா சார்? கைதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆஃப்டர் வெரி லாங் கேப் இஸ் ஹேவிங் அ வெரி குட் டைம் சார். அவங்க சொன்னாங்களா இந்த மாதிரி ஒரு புதுமுகத்தை வச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? நீங்கள் நடிக்கிறதுக்காக மட்டும்தான் நான் பண்ணலை அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? சார் அவர் என்னன்னா அவர் வந்து எக்ஸ்ட்ராவாக காசு கேட்குறாரு. எப்படின்னா சார் இப்போ ரீரெக்கார்டிங் ஒரு விஷயம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இங்கேயும் பண்ணலாம், தமிழ்நாட்டிலையும் பண்ணலாம். பெப்சி இருக்காங்க பார்த்தீங்களா, பெப்சியோட மெம்பர்ஸை வச்சும் பண்ணலாம். இல்லை இந்தியாவுக்கு வெளியே போய் செலவு பண்ணணும்னு சொல்லி பண்ணுறவங்களும் இருக்காங்க. இவர் வந்து ஆஸ் அ ரீசனாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக காசு வேணும், நான் இங்கே இப்போ வந்து எனக்கு நான் பெரிய படங்கள் பண்ணுறதுனால சின்ன லெவலில் என்னால் பண்ண முடியாது. அப்போ நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, அப்போ நான் உங்ககிட்ட காசு வாங்கிட்டேன், எல்லாமே ஓகே. இப்போ நான் வந்து பெரிய படங்கள் பண்ணுறதுனால தமிழ்நாட்டில் பெப்சியோட ஆளுங்களை வச்சு நான் பண்ண முடியாது, நான் ஆஸ்திரேலியா போகணும், எனக்கு அந்த ஸ்டூடியோ பேர் எல்லாம் எனக்கு தெரியல, பட் அவுட் ஆஃப் இந்தியா போய் தான் நான் ரெக்கார்டிங் பண்ணணும், விருப்பம் இல்லை. அந்த மாதிரி அவர் வந்து நிறைய ரீசன் சொல்கிறாரு. நான் அப்போ கூட ஃபர்ஸ்ட் லுக் அப்போவே 2020 லான்ச் பண்ணலாம் சொல்லும்போது எனக்கு வந்து வாய்ஸ் நோட் அனுப்புகிறாரு. இல்லை இப்போ வேணாம், இப்போ நீங்கள் என் பேர் போடாதீங்க, எல்லாமே நம்ம ப்ராஜெக்ட்லாம் முடிச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம். மேபி அந்த டைம்லேயே அவருக்கு அந்த இன்டென்ஷன் இருக்குது. இந்த படம் மேபி என்ன மாதிரி நிறைய பேர்கிட்ட காசை வாங்கியிருக்கலாம், வாங்கி அந்த படம் ட்ராப் ஆகிருக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த படமும் ஆகும் அப்படிங்க சார். இப்போ ஆமாம் இல்லை சார், அவர் ஆகிட்டார். சார் நேற்று சிஎம்பிடி போலீஸ் ஸ்டேஷனில் போனோம் சார். அங்கே வந்து எங்களுக்கு பெருசாக ஹெல்ப் ஆகலை. அவங்க வந்து கமிஷனர் ஆஃபீஸை போய் பார்க்க சொன்னார். நாங்கள் இன்றைக்கி சாரை வந்து பார்க்க வந்திருக்கோம், இனிமேல் தான் பார்க்கணும், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சார். நியாயமாக எங்களுக்கு என்ன நியாயம் கிடைக்கணும்னு சார் கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.